எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 42வது அதிகாரம். இந்த நாளிலும் கூட ஏசாயா 42வது அதிகாரத்தின் 1 முதல் 16 வசனங்களில் இருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதில் உண்மையாக கருப்பொருளாக இருக்கிற காரியம் என்னன்னு சொல்லும் பொழுது, முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூரண ஊழியன் அல்லது ஒரு பூரண தாசன் அல்லது ஒரு பூரண ஊழியக்காரன், a perfect servant, a true servant, ஒரு உண்மையான ஒரு ஊழியன், ஒரு உண்மையான தாசன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், ஒரு உண்மையான தாசனை பற்றி இந்த அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முக்கிய கருத்து என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அறிமுகப்படுத்துகிற ஒரு பூரண தாசனை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு பூரண தாசன், ஒரு பெர்ஃபெக்ட் சர்வெண்ட், ஒரு ட்ரூ சர்வெண்ட், ஒரு உண்மையான, ஒரு பூரணமான, குறையில்லாத ஒரு ஊழியக்காரனை பற்றி இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் ஒரு பூரணமான ஒரு தாசனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனை, குறையில்லாத, ஒரு குறையும் இல்லாத ஒரு ஊழியக்காரனை இந்த உலகத்திற்கு கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த பூரணமான தாசன் மேலே, அந்த உண்மையான ஊழியக்காரன் மேலே தேவன் பிரியமாயிருப்பதாகவும் கூறுகிறார். ஆகவே தேவன் பிரியமாயிருக்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து இந்த முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த முதல் 16 வசனங்களிலே இந்த உண்மையான ஊழியன் அல்லது தேவன் பிரியமாயிருக்கிற இந்த தாசன் அல்லது ஒரு பூரணமான குறையற்ற இந்த ஊழியக்காரனுடைய தன்மைகள் என்ன என்பதை கூட இங்கே நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த முதல் 16 வசனங்களிலே இந்த 3 காரியங்கள் நமக்கு தென்படுகிறது. ஒரு பூரணமான தாசனை கர்த்தர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த தாசனிடத்தில், அந்த ஊழியக்காரனிடத்தில் ஒரு குறையும் கிடையாது. பர்ஃபெக்ட், அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட், 100%. அதனால தான் தேவன் அவன் மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ தேவன் எப்படி ஒரு தனக்கு ஒரு தாசன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஊழியக்காரன் தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தனை குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருக்கு. அத்தனை குணாதிசயங்கள், அத்தனை தன்மைகளும் இந்த தாசனிடத்தில் இருக்கிறது. அதனால தேவன் அவர் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆகவே அந்த தாசனுடைய தன்மைகளை அவர் தேவனே விளக்குகிறார். இந்த தாசன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவரிடத்தில் இருக்கிற தன்மைகளை, குணாதிசயங்களை தேவனே விளக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் இஸ்ரவேலை தமக்கு தாசனாக தெரிந்து கொண்டு அழைத்தார். இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக இஸ்ரவேல் தமக்கு தாசனாக இருக்க வேண்டும், தனக்கு ஊழியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலை கர்த்தர் அழைத்தார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பாருங்க, ஏசாயா 41ல் 8-9 வசனத்தை வாசித்து பாருங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம்? தேவன் இஸ்ரவேல் மக்களை, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் மூலமாக வந்த சந்ததியை தமக்கு தாசனாக, ஊழியனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். அடுத்த 42வது அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்திலையும் கூட பாருங்க, 43:21 வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் எனக்கு ஊழியம் செய்வார்கள். இஸ்ரவேல் மக்கள், இவர்களை எனக்கு தாசனாக, எனக்கு ஊழியராக நான் ஏற்படுத்தினேன், தெரிந்து கொண்டேன், இவர்கள் எனக்கு ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல சொன்னார். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களோ என்ன பண்ணிட்டாங்க? தங்கள் உடன்படிக்கையில தவறிவிட்டார்கள். பாருங்க, இது அருமையான ஒரு தரிசனம். அதை குறித்து சகோதரி சொன்னாங்க, ஒரு உடன்படிக்கை பற்றி
இங்கே அனுப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, சபைக்கு அனுப்பப்படுகிறதுன்னு சொன்னா இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உடன்படிக்கை பற்றி கர்த்தர் அனுப்புறார். ஒவ்வொருவரோட கர்த்தர் செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உடன்படிக்கையில் உண்மையுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தவறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஆமா, எனக்கு ஊழியம் செய்ய உனக்கு மனம் இல்லாமல் மனம் சலித்து போனாய். ஆகவே உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் தவறிவிட்டார்கள். 41வது அதிகாரத்தில் கூட 21வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க வழக்கு அப்ப என்ன செய்யறாரு? இப்ப இஸ்ரவேலை தனக்கு ஊழியனாக இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தார். ஆனால் அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆகவே இந்த உலக நியாயஸ்தலத்துக்கு கர்த்தர் அந்த வழக்கை கொண்டாடுறார். பாருங்க, இப்படியாக ஒரு ஜாதி எனக்காக நான் தெரிந்து கொண்டேன், ஊழியம் செய்யணும்னு நான் அவர்களை அழைத்தேன், அவர்களை நான் ஆசீர்வதித்தேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து வைத்தேன். ஆனாலும் கூட எனக்கு ஊழியம் செய்ய அவங்களுக்கு மனம் இல்லாத போச்சு. ஏன்னு கேளுங்க என்று சொல்லி இந்த உலக நியாய சங்கத்திற்கு தேவனே இவர்களை கொண்டு வந்து சொல்லுங்க, உங்க வழக்க இந்த உலகத்திற்கு முன்னால சொல்லுங்க. நான் உங்களை அழைத்தன, உண்மை ஊழியத்திற்காக அழைத்தன, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தன, ஏன் தவறுனீங்க? எனக்கு நீங்க ஏன் உடன்படிக்கையை தவறுனீங்கன்னு சொல்லி உலக நியாய சங்கத்திற்கு முன்பாக உங்க வழக்க சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொல்லி வழக்காட தேவன் அழைக்கிறார். வாசிங்க 24-25 வசனம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். இதோ நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை ஊழியனாக நான் ஏற்படுத்தினேன், ஆனாலும் ஜீரோ ஆயிட்டீங்களேன்னு சொல்றாரு. வாசிங்க. செயல் வெறுமையிலும் வெறுமையாயிட்டீங்களே. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். எப்படி உங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமாக மன வருத்தப்பட்டார். இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் இவ்விதமாக மன வருத்தப்பட்டார். நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க, எனக்கு ஊழியம் செய்ய தவறிவிட்டீங்க, உடன்படிக்கையில் தவறிவிட்டீர்கள் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆகவே பாருங்க, இவர்களுக்கு பதிலாக, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பதிலாக இன்னொரு ஊழியனை, தாசர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். யாருன்னு சொன்னா நீங்களும் நானும் தான். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஜாதியாக இருக்கும் என்று நினைத்து அவர்களை நிறுத்தி அவர்கள் மூலமாக உலகத்தின் ஜாதிகள் எல்லாருக்கும் தம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தலாம் என்று தேவன் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆகவே தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையை தமக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வர வேண்டியிருந்த அந்த பெரிய ஸ்லாக்கியமான அந்த ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10வது அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீஷர்களையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? சரி, இஸ்ரவேல் மக்களை விட்டுட்டார். அவங்க தவறிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கு அனுப்புகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்துல வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. இல்ல சரி, எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பூரண பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, புதிய ஏற்பாட்டு திருச்சபையை கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைத்தார். ஆனா
இதுல ஒரு ஸ்டாம்ப் இருக்கிறது. என்ன ஸ்டாம்ப்? கிறிஸ்து என்ற ஒரு ஸ்டாம்ப் இருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையை தமக்கு ஊழியம் செய்யும்படியாக இஸ்ரவேலுக்கு பதிலாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு. இதெல்லாம் நடக்கணும்னு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் தவறுவாங்க, அதனால ஒரு புதிய ஜாதியை ஏற்படுத்தி தமக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். ரோமர் 15:15 பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க. அப்படி இருந்தும் சகோதரரே ஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். தைரியமா என்ன சொல்றாரு பவுல்னா? பவுல் சொல்றாரு, என்னை ஊழியம் செய்யும்படியாக கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கத்தக்கதாக ஊழியனாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து சொல்றாரு. அப்ப தன்னுடைய அழைப்பை குறித்து சொன்ன பவுல் 2 தீமோத்தேயு 2:15 என்ன சொல்றாரு பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்படாத ஊழியனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், சத்திய வசனத்தை கரெக்டாக போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் தனக்கு தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை அடுத்த தலைமுறையாகிய தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீயும் ஒரு உத்தம ஊழியனாக சரியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் ஊழியனாக நீ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொல்லி அடுத்த தலைமுறைக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். இவ்விதமாக தேவன் இஸ்ரவேல் மக்கள் தமக்கு தாசனாக தமக்கு ஊழியராக இருப்பது தவறுனதுனால புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுடைய ஸ்டாம்போட கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டு சபையை தமக்கு ஊழியர்களாக தெரிந்து கொண்டார். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து நம்ம என்ன ஆக்கி இருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆசாரியராக இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆசாரியன்னு சொன்னா ஊழியக்காரன். நம்மை ஆசாரிகள் ஆக்கினார், நம்மை ஊழியர்கள் ஆக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஊழியர்கள் ஆக்கி இருக்கிறார். ஊழியம் செய்வீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்களா? ஐயோ, நம்ம வண்டி ஓடுறதே கஷ்டமா இருக்கு, நம்ம இன்னொருத்தர் எங்க இழுத்துட்டு வர்றது நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். நம்மை தெரிந்து கொண்டார், ஆசாரிகளாக தெரிந்து கொண்டார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லாங்க. ஒரு பெரிய துதி ஸ்தோத்திரம் உண்டாகிறது. இப்படி ஆசாரியர்களாக இருந்து ஊழியத்தை செய்து இந்த உலகத்துல தேவ சமூகத்துக்கு போனவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க? துதிக்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியுமா? தேவ சமூகத்துக்கு நீங்க பரலோகத்துக்கு போகும்பொழுது எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே, உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? அப்ப நீங்க ஆசாரியர்களாக வேலை செஞ்சிருந்தாதான் அதை நீங்க அங்க சொல்ல முடியும். நீங்க ராஜாவா இருந்திருந்தாதான் அதை நீங்க அங்க சொல்ல முடியும். வாசிங்க, வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல எந்த வசனம் வாசிங்க? 6வது வசனம் வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக சொல்லி பரலோகத்துல போய் நம்ம எல்லாம் பாட போறோம். அப்ப பாடணும்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வேலையை நம்ம செஞ்சு இருக்கணும். ராஜாவுடைய வேலையை செஞ்சு இருக்கணும், ஆசாரியனுடைய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம தைரியமா சொல்ல முடியும். ஐயோ, நம்ம ஆசாரிய வேலை செய்யவே இல்லை, எப்படி நம்ம பாடலாம்? வாயை புத்திக்குவாங்க போயிட்டு, இல்லையா? கரெக்டா சொல்றது. அப்போ ஆசாரியனுடைய வேலையை செய்யுங்க, ஊழியனுடைய வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? ஆசாரியனாக அழைத்திருக்கிறார், உங்களை கண்டெடுத்திருக்கிறார், உங்களை ஊழியனாக கண்டெடுத்திருக்கிறார். உங்க வாலிப பிராயத்துல உங்களை கண்டெடுத்திருக்கிறார். சொல்ல முடியுமா? அருமையா சகோதரி அவர்கள் அந்த பாட்டுல சொன்னாங்க, கர்த்தர் என்னை கண்டெடுத்தார், என்னை ஊழியனாக தெரிந்தார், நான் ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா பாட்டு பாடினாங்க இங்கேயே. அப்ப நம்ம இங்கேயே பாட முடிஞ்சாதான்
அங்க போய் பாட முடியும். பாடுறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு என்னை தேடி வந்தார், எதற்குமே உதவாத நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணாம் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை காக்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாது உம் கிருபை. அன்பார் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாது உம் கிருபை. அன்பார் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா நம்மை கர்த்தர் கண்டெடுத்தார். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ எனக்கு எந்த குவாலிட்டி இல்லை, அந்த குவாலிட்டி இல்லை, இது இல்லை, அது இல்லை, நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்குமே உதவா நம்மை கர்த்தர் கண்டெடுத்து அவருடைய அன்பை சொல்லும்படியாக நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே நீங்க நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம், உமக்கு பின் சென்று உமக்கு ஊழியம் செய்து இந்த உலகத்தில் நான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் வேலை செஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்து இங்கே ஊழியம் செய்து அப்போ உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். அதற்கு இப்போவே எனக்கு என்ன தரணும்? இந்த ஏழைக்கு மாறாத உம்முடைய கிருபையை தாரும்னு நம்ம கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுப்பார். கொடுத்து ஊழியம் செய்ய நம்மை பலப்படுத்துவார். ஒத்துக்கிறீங்களா? கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நாம கேட்போம். கர்த்தர் தம்முடைய கிருபை நமக்கு கொடுத்து பலனை கொடுத்து ராஜாவாக வேலை செய்யறதுக்கு, ஆசாரியனாக இந்த உலகத்தில் வேலை செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையும் பலத்தையும் கொடுப்பார். அதை செஞ்சு முடிச்சு அதனுடைய ரிசல்ட்டோட
போன வாரம் நம்ம பார்த்தோம், அறுவடையின் முடிவில், அந்த அறுப்பின் முடிவில் அவர்கள் எல்லாம் பார்த்து அந்த வார பண்டிகையை கொண்டாடுறாங்க. அறுப்பின் முடிவில் இவ்வளோ அறுவடை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த அறுப்பின் முடிவில் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சந்தோஷமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக இப்போ நம்ம என்ன கேட்கணும்? கர்த்தரிடத்தில் கிருபையும் அவருடைய வல்லமையும் கர்த்தருடைய தயவையும் கேட்டு அவருடைய மாறாத கிருபை கர்த்தர் இந்த ஏழைக்கு கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் கேட்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் திருச்சபையை தமக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம மறக்கக்கூடாது. நம்மை கண்டெடுத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். அதற்கு நமக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்த குறிப்பு பாருங்க. இஸ்ரவேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டார், தாசனாக தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தவறிவிட்டாங்க. இப்போ திருச்சபையை தெரிந்து கொள்கிறார். இந்த திருச்சபை கூட தவறாமல் இருக்கும்படியாக இந்த திருச்சபையை தனக்கு தாசனாக ஊழியனாக தெரிந்து கொண்டார். இந்த திருச்சபை கூட தவறிவிடக்கூடாது என்பதற்காக என்ன பண்றாரு? தேவன் ஒரு மாதிரி தாசனை, ஒரு எக்ஸாம்பிள் தாசனை, ஒரு எக்ஸாம்பிள் ஊழியரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் தாசன், இவர் ஒரு பர்ஃபெக்ட் ஊழியன். இவரை பாருங்க, இவரை பார்த்து இதன்படி நீங்களும் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு பர்ஃபெக்ட் தாசன், ஒரு ட்ரூ சர்வெண்ட்டை நமக்கு முன்பாக நிறுத்தி இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை தான் நம்ம ஏசாயா 42வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிங்க, ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என்னுடைய ஆத்துமாவுக்கு நான் பிரியமாயிருக்கிற என்னுடைய தாசன் இவர் என்று சொல்லி போதும் இந்த உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். தேவன் தாமே இந்த தாசனை தமக்கு ஏற்படுத்தினார். சங்கீதம் 110 4வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருப்பீர், என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருப்பீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் என்று ஆணையிட்டு அவரை ஆசாரியனாக ஏற்படுத்தினார். அவர் மனம் மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் யார்? அவர் தான் நம்முடைய கிறிஸ்து. கரங்களை எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கர்த்தர் தேவன், பிதாவாகிய தேவன் ஆசாரியனாக அவரை ஏற்படுத்தினார். இதோ என்னுடைய தாசன் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் ஒரு குறையும் கிடையாது என்று சொல்லி அவரை ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். மார்க் 1:11 கூட வாசிங்க. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஆகவே தாம் பிரியமாயிருக்கிற தம்முடைய தாசனை இந்த உலகத்திற்கு இவ்விதமாக பிதாவாகிய தேவன் அறிமுகப்படுத்தினார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி தாசனை கர்த்தர் நிலை நிறுத்தி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இவர் தான் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரூ ஊழியன் தாசன் என்று அறிமுகப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். ஏன்னு கேட்டா, தமக்கு ஊழியன் செய்ய வேண்டிய திருச்சபை தவறிடக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளை பார்த்து அப்படி தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவரை நிறுத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த ஏசாயா 42வது அதிகாரத்தில் இந்த பெர்ஃபெக்ட் தாசனுடைய, இந்த பெர்ஃபெக்ட் ஊழியனுடைய தன்மைகள், குணாதிசயங்கள், குவாலிட்டிஸ் என்ன என்பதை அப்படியே விவரித்துக் கொண்டே வருகிறார். 16 வசனங்களிலும் ஒன்றொன்றாக விவரித்துக் கொண்டே வருகிறார். ஒரு 7 குணாதிசயங்கள், 7 தன்மைகளை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பார்க்கலாமா? தேவன் தெரிந்து கொண்ட தாசனுடைய தன்மைகள், குவாலிட்டிஸ் ஆஃப் தி ட்ரூ சர்வெண்ட் chosen by the Lord. 7 குணாதிசயங்களை இங்கே அவர் சொல்லி இருக்கிறார். முதலாவதாக நாம் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்க முதல் வசனம். இதோ நான் என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் நான் பிரியமாயிருப்பவர். பாருங்க, தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய தாசன் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்னன்னு சொன்னா, தேவன் பிரியப்படுகிறவராயிருப்பார். தேவன் அவர் மேலே பிரியமாயிருப்பார். தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு அவருக்கு தன்மை இருக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் தாசன். இந்த பர்ஃபெக்ட் ட்ரூ சர்வெண்ட் அவரிடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறாராம். அதுதான் அவருடைய தன்மை. அப்பனா தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு அவர்
நடந்து கொள்கிற அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்டிக்கு பிரியமா இருக்கிற ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லும் பொழுது அந்த குவாலிட்டி அந்த எம்ப்ளாயி கிட்ட இருக்கும். எம்டி பிரியப்படுகிற அளவுக்கு. வீட்டில் பெற்றோருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைன்னு சொல்லும்போது அந்த பிள்ளையினிடத்துல அந்த குவாலிட்டிஸ் அந்த தன்மை இருக்கும். சில பிள்ளைகள் மேல பெற்றோர் வெறுப்பா இருப்பாங்க, இவனை எப்படி தான் திருத்துறது தெரியலையே அப்படின்னு. ஆனால் சில பிள்ளைகள் மேல பெற்றோர்கள் மிகவும் பிரியமா இருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல, பிரியத்திற்கு ஏற்றது போல அந்த பிள்ளை நடந்து கொள்கிறது. இந்த தாசன் தேவன் ஏற்படுத்தினான தாசன் பிதாவுக்கு பிரியமானவராக இருக்கிறார். ஆகவே முதல் தன்மை என்னன்னு சொன்னா, தேவன் பிரியப்படுகிற தாசன். தேவன் பிரியப்படுகிற தாசன். மத்தேயு 3:17 கூட வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் அந்த இடத்திலே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் போது தன்னுடைய தாசனை குறித்து சொல்றார். இதோ என்னுடைய தாசன், நான் பிரியப்படுகிற தாசன். 17:5 கூட வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மறுரூப மலையிலே சில சீஷர்களை அழைத்துக் கொண்டு அவர் போயிருந்த பொழுது, மறுரூப மலையிலே அவர் மறுரூபப்பட்ட பொழுது, அப்போ இன்னொரு முறை பிதாவாகிய தேவன் அங்கே தோன்றி அங்கே ஒரு அசரீரி மூலமாக பேசுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் சொல்றதை கேளுங்க என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அறிமுகப்படுது. இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவரை பார்த்து இவருடைய எக்ஸாம்பிளை பார்த்து இவர் சொல்றதை கேளுங்க, இவர் மாதிரி நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அந்த பெர்ஃபெக்ட் சர்வெண்ட், அந்த பூரணமான தாசனை அறிமுகப்படுத்தி அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை அங்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் தெரிந்து கொண்ட இந்த பூரண தாசனுடைய தன்மையில முதல் தன்மை என்னன்னு சொன்னா, பிதாவாகிய தேவனை அவர் மேல முழுமையாய் பிரியமாயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஏன் அவர் பிரியமாயிருக்கிறார் என்பதற்கு மற்ற காரியங்கள்லாம் பின்னால் வருது. என்னன்னு சொன்னா, இவர் என்ன செய்யறாரு, அந்த பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே அவர் நிறைவேற்றுவார். மறுபடியும் அதே முதல் அதிகாரத்தில் மீண்டுமாக வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் என்ன செய்வாரு? அவர் கூக்குரலிடவும் போதும். அவர் என்ன செய்வாரு? அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இதுக்கு தான் பிதாவானவர் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். புறஜாதிகளுக்கு நியாயத்தை, தேவனுடைய நியாயத்தை, நீதியை வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் அனுப்பினாரு. அதை தான் அவர் செய்வார். பிதா எதற்காக அனுப்பினாரோ அதை தான் செய்வார். இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை ஆரம்பித்து எதற்காக ஊழியத்தை ஆரம்பித்தோமோ அதை விட்டு வழி விலகி எதையோ செய்யறாங்க. அதனால ஊழியத்துக்கே கெட்ட பேர் வந்து போகுது அநேக நேரங்களில். ஆனாலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் உண்மையான ஊழியன், அவன் தான் பெர்ஃபெக்ட் ஊழியன் என்பதை உலகத்திற்கு காட்டும்படியாக இவர் என்ன செய்தாரு? பிதா சொன்னதை மாத்திரம்தான், பிதாவுடைய நியாயத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துவார், நீதியை அதுதான் அவர் செய்துட்டு இருந்தார். வாசிங்க மத்தேயு 3:15 கூட வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமா, முதல் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? இது தேவனுடைய நீதி, இந்த தேவனுடைய நீதியை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு முழு நோக்கமாக இருந்தது. யோவான் 5:19 கூட வாசிங்க. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். கர்த்தருக்கு அப்ப என்னன்னா, அடுத்தடுத்த வசனங்களில் கூட நாம் அங்க எழுதியிருக்கிற நோட் பண்ணி வச்சுங்க, படிக்க வேண்டாம். என்னன்னு சொன்னா, குமாரன் இந்த உலகத்துல, குமாரனை பிதாவாகிய தேவன் தமக்கு தாசனாக ஏற்படுத்தி, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் தான் ஒரு பூரணமான தாசன் என்று சொன்னார். ஏன் சொன்னான்னு சொன்னா, குமாரன்
பிதாவினிடத்துல கேட்டதை மாத்திரம் தான் செய்வார். பிதா சொன்னதை மாத்திரம் தான் செய்வார். அதற்கு மேல வேற எதையுமே செய்ய மாட்டார். ஆனாலும் பிதா சொன்னதை முழுமையாக செய்வார். ஹல்லேலூயா. அதுல கூட்ட மாட்டாரு, குறைக்க மாட்டாரு. பிதா சொன்னதை முழுமையாக செய்வார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் திருச்சபையை தம்முடைய ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் குறிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். ஆகவே வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் நம்ம முழுமையாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய முன்மாதிரியான இந்த உண்மையான தாசனுடைய அந்த வழி, அதை நாம் பார்த்து அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படி நம்ம ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அடுத்த பாயிண்ட் பாருங்க, 3வது பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஊழியத்தின் பாடுகள் மத்தியில அவர் முறுமுறுக்க மாட்டார். பிதாவுடைய சித்தத்தை செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் வரும். இந்த உலகத்துல, இந்த உலகம் தேவனுடைய சித்தத்தை எதிர்க்கிற உலகமாக இருக்கிறது. கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது வேத பாரகரை எதிர்த்தாங்க, பரிசேயரை எதிர்த்தாங்க, அவங்க சொந்த ஜனங்களை எதிர்த்தாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட அவர் முறுமுறுக்கல. வாசிங்க 2வது வசனத்தை இப்ப வாசிங்க. அவர் கூக்குரலிடவும் மாட்டார். அவர் கூக்குரலிட மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் முறுமுறுக்க மாட்டார். ஊழியத்தின் பாதையிலே பல பாடுகள் வந்தாலும் கூட முறுமுறுத்து சண்டை போட்டு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி எதிர்க்க மாட்டார். பிதாவுக்கு எதிராக முறுமுறுத்து பேசவே மாட்டார். எனக்கு போய் இப்படி வந்ததே சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. மத்தேயு 12:19 வாசிங்க. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். வாக்குவாதம் செய்ய மாட்டார். கூக்குரல் இடவும் மாட்டார். கூக்குரலிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும்